குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பணம் கொடுக்கல் விவகாரத்தில் 15 பேர் கொண்ட கும்பல் பொக்லைன் இயந்திரம் மூலமாக சாலையை சேதப்படுத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. தடுக்கச் சென்ற பெண் கவுன்சிலர் மீதும் தாக்குதல் நடந்துள்ளது. பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? பஞ்சாயத்து சார்பில் போடப்பட்ட பொதுவழிச்சாலையை தனிப்பட்ட விரோதம் காரணமாக அடியாட்களுடன் வந்து சேதப்படுத்தும் காட்சிகள்தான் இவை. கும்பல் அத்துமீறியதன் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே செருவாறுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ். வெளிநாட்டில் பணிபுரியும் இவருக்கும் இவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த கட்டட கான்ட்ராக்டர் ஜஸ்டின் ராஜ் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. மேலும் பால்ராஜ் வீட்டின் முன்னே கழிவுநீர் கால்வாய் அமைத்ததில் கழிவுநீர் வெளிவந்து சாலையில் தேங்கியுள்ளது. அவ்வழிப்பாதையை பயன்படுத்தி வந்த ஜஸ்டின் ராஜ் இதனால் பால்ராஜுடன் சண்டையிட்டு வந்துள்ளார். அதன் பிறகு பஞ்சாயத்து சார்பில் அந்த கழிவுநீர் கால்வாய் சரி செய்து கொடுக்கப்பட்டது. இருப்பினும் பால்ராஜ் மீது ஆத்திரத்தில் இருந்த ஜஸ்டின் ராஜ் அவரை பழிவாங்கும் நோக்கில் சுற்றித் திரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நள்ளிரவு வேளையில் 15 பேர் கொண்ட அடியாட்களுடன் நம்பர் பிளேட் இல்லாத பொக்லைன் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜஸ்டின் ராஜ் அப்பகுதிக்கு வந்துள்ளார். பால்ராஜையும் அவரது குடும்பத்தினரையும் வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள ஊராட்சிக்கு சொந்தமான சாலையை சேதப்படுத்தியதுடன் கழிவுநீர் கால்வாயையும் இடித்துள்ளார். குண்டர்கள் சிலர் அங்கே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களையும் அடித்து உடைத்தனர். சாலையை சேதப்படுத்தும் சத்தம் கேட்டு ஓடி வந்த பெண் வார்டு கவுன்சிலரையும் கும்பல் தாக்கியது. குண்டர்கள் உருட்டுக்கட்டையால் எங்களை தாக்கி விரட்டினார்கள். அந்த வீட்டின் முன்னால் கேட்டை அந்த வீட்டில் உள்ளவர்களை உள்ளே அடைத்து வைத்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே பார்க்க போகும்போது சத்தம் கேட்டு பார்க்க போகும்போது நாங்கள் அவங்கள சத்தம் போட்டதில் திறந்து விட்டோம். அதுக்கு பிறகு எவ்வளோ கத்தின பிறகு விடாமல் 100க்கெல்லாம் நாங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வரைக்கும்னா அவங்க ஜேசிபி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஜேசிபியில் நம்பர் பிளேட்டோ எதுவுமே இல்லை. முகத்தை நல்லா மூடி இருந்தாங்க. மங்கி கேப்பு போட்டு மூடி வச்சு எங்கே உள்ளவங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பக்கத்தில் உள்ளது ஜஸ்டின் ராஜ், ஜான்சன், ஜெய்சிங், கோபின்னு ஒரு ஆள். இவங்கள மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் தெரியாத 20 பேர் மேலும் உண்டு. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மார்த்தாண்டம் போலீசார் அந்த பகுதிக்கு வருவதற்குள் அடியாட்களுடன் ஜஸ்டின் ராஜ் தப்பித்து சென்றார். ஜஸ்டின் ராஜ் மீது வார்டு கவுன்சிலர் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர். இந்நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் சாலையை சேதப்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.